துணைவேந்தரே இல்லை. இப்போ என்ன நிர்வாகம் நடக்குது, என்ன ஆட்சி முறை கேட்டால் அது ஆளுநர் கையெழுத்து போடணும். இது எந்த மாதிரி அமைப்பு, எந்த மாதிரி அமைப்பு? இது மக்களாட்சி கோட்பாட்டை கொண்ட நாடு, ஜனநாயகம், மக்களுக்கான அதிகாரம், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம். ஒரு நியமனம் ஆளுநர் அவர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறாருங்கிற ஒரு காரணத்தை இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே நியமிக்கலை. எந்த மாதிரி நிர்வாகம் நடக்குங்க? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் யாரும் உள்நுழைய முடியாது. இவர் மட்டும் எப்படி உள்நுழைகிறார்? இல்லை, நம்ம என்ன நடந்துருக்குன்னா, இப்போ ஒரு பெண் தன்னுடைய ஆண் தோழனோட நண்பரோட போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அடுத்த 10வது நிமிடம் அங்கே அவர் சேர்ந்துருவாருங்கிறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்கு நடந்ததுக்கு முன்னாடி முத நாள் ஒரு தங்கச்சிக்கு நடந்தது. அது வெவ்வேறு இடங்கள்ல நடக்கும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே 10வது நிமிடத்தில் இவர் வர்றாரு அப்படின்னா யார் அவருக்கு தகவல் கொடுக்குறது? அப்போ கண்காணிப்பு கருவியை பார்த்துக்கிட்டு ஒருவர் இவருக்கு தகவல் கொடுக்குறாரு. அப்போ இவர் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கிறத படமாக எடுத்து காணொலியாக எடுத்து வச்சு மிரட்டுறார். அப்போ அவர் சொல்கிற வேலையை செய்து பணிய வைக்கிறார். இந்த வேலை எவ்வளோ நாளாக நடக்குது? இது ஒரு பெரிய வலை பின்னலாக இருக்குது. முதல்ல 2 பேர் நீங்க, அப்புறம் ஒருத்தர் மட்டும் எப்படி துணிந்து இந்த வேலையை செய்கிறார்? அவங்க சொல்றாங்க அவர் ஏரோப்ளைன் மோடில் போட்டார், ஃப்ளைட் மோடில் போட்டார். அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அவரே சொன்னார். ஆனால் அவர் அழைச்சி அந்த தங்கச்சி கொடுத்தாங்கல்ல, அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த சாருக்கு நீ ஒத்துழைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா அந்த சாருக்கு எப்படி இதை பேசுனாரு? அந்த சார் யார்? எவ்வளவு கேள்வி கேட்டு எடுத்து பாருங்க. சும்மா கையிலையும் காலையும் கட்டி போட்டு சும்மா உட்கார வச்சுருக்கீங்க. அதில் அவர் கால் கை உடச்சி உட்கார வச்ச மாதிரியா இருக்குது. அப்படித்தானே? கை காலில் நாங்கள்லாம் அடிபட்டவங்களே இல்லையா? அந்த வழியை அனுபவிச்சவங்களே இல்லையா? இதை எதுக்கு இவ்வளவு தூரம் திசை திருப்பீங்க? நீதிமன்றம் இந்த காவல்துறை இப்படி அணுகியிருக்கணும், இப்படி தவறு நடக்கணும் கண்டித்து சொல்லும்போது படக்குன்னு நீங்கள் எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு கொடுக்குறீங்க, பணி நியமனம் செய்கிறீங்க, பணியிடம் மாற்றுறீங்க. இந்த செய்தியை வரப்போ ஏன் ஒரு வாரம் விட்டு அறிவிச்சாரு? சரி, இதுக்கு என்னன்னா இதை திசை திருப்புறாரு. அவர் அண்ணாமலை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறது, அவர் சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு. செயலை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, எதிர்த்துக்கிறீங்க, அதை விமர்சிங்க, அது வேறு. அவர் கோப நியாயம் பண்ணாங்க. உடனே அங்கே திருப்பி எல்லாரும் அவரை கேள்வி பண்ண போயிட்டு இந்த பிரச்சனையே பேசாம அவரை கேள்வி பண்ணுறதுக்கு போயிட்டு எதுக்கு இன்னும் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் இன்னும் தங்கச்சி பேச எதுக்கு பேசலாம்? இதே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் 13 வயது பெண்ணை ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு எவ்வளோ கடுமையாக கண்டிச்சு பேசுகிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் கொடுமை, அந்த தங்கச்சியில் கதறி அழுத காணொலி வரும்போது எல்லாரும் இதை அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். எடுத்தீங்களா? எந்த இடத்துல நீங்க இயங்கி இருக்கிறீங்க? தங்கச்சி ஸ்ரீமதி அது கொலையா தற்கொலையா? அவ்வளவுதான். அங்க ஒரு கமிஷனை போடுவீங்க, ஒரு குழுவை போடுவீங்க, அங்க சிபிஐ விசாரணைங்க, அங்க விசாரணைங்க, எல்லாம் அப்படியே கிடப்புல போட்டு இதையும் திருப்பி விட்டு வேற பிரச்சனை எங்களுக்குள்ள திணிச்சு நாங்க அந்த பக்கம் போன பிறகு இதை அப்படியே மறக்கடிச்சுட்டு போறது தான். கேட்டா பெண்ணிய உரிமைங்கிறீங்க, பெண்களுக்கான முழு பாதுகாப்பு எங்க ஆட்சியில் தான் இருக்கீங்க. நீங்க அந்த பல்கலைக்கழகம் ஒரு குழு கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களே இருக்கிறாங்க, பேராசிரியர்களே இருக்கிறாங்க. இவர் போட்ட சார்ல ஒரு சார் அந்த சாரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த தங்கச்சி கூட நீங்க வழக்கறிஞரை உள்ள விட முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட தங்கச்சி அந்த தங்கச்சி என்னோட வழக்கறிஞரை வர சொல்லுங்க நான் பேசுறேன்னா வழக்கறிஞரை அனுமதிக்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சு நீங்க அங்க வேலை பார்க்குற அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவங்களே ஒரு குழுவா வச்சு பாதுகாப்புன்னு கட்டமைக்கிறது எப்படி? ஈழத்தமிழெல்லாம் கொண்டு குடிச்ச பிறகு ஐநா ஒரு முடிவு வந்தது.
போர்க்குற்றத்துக்கான விசாரணையை இலங்கை அரசே நடத்தி அதுக்கான தீர்வை கொடுத்துக் கொள்ளலாம். யார் கொலை செஞ்சாலும் நீயே விசாரித்து உனக்கான தீர்ப்பை சொல்லிக்கணும். எப்படிப்பட்ட அணுகுமுறை அது? அதே தான் இது, அதே தான் அது. இதே நீங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் போராடினீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடினீங்க. ஆனா நீங்க எங்களை போராடவே அனுமதிக்கிறீங்க. இதுக்கு வெள்ளக்காரன் எவ்வளவுமே இல்லையா? எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டான். ஆனா நாங்கள் சுதந்திரத்துக்கு போராடுற அனுமதிவாதம் எங்களுக்கு கொடுத்தான். இது விடுதலை பெற்ற நாடுங்கிறீங்க, ஜனநாயக நாடுங்கிறீங்க. ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க, பிரச்சனை நிகழ்ந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று போராட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, போராட இடமும் கூட தர மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுங்கொன்மை ஆட்சி நடக்குது. நாளைக்கு புத்தாண்டு இருக்கிறனால போலீஸ் பார்த்துட்டு